ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூட ஆண்டவரே இந்த நாளிலே வேதத்தின் மூலமாக எங்கள் சத்தியங்களை நாங்கள் கேட்டு அறிய முடியும். எங்களுக்கு உதவி செய்வீராம், உதவி செய்வீராம், உதவி செய்வீராம், உதவி செய்வீராம், உதவி செய்வீராக. உதவியை நாங்கள் உபயோகித்துள்ள உண்மையுள்ள இதயம், உறுதியுள்ள இதயம், உழைக்கும் இதயம், உயிர் மீட்சி உள்ள இதயம், விடாமுயற்சியின் இதயம் தருவீராம், தருவீராம். சோத்ரம் 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 சோத்ரம். காலத்தையும் சமயத்தையும் காணும்போது எங்கள் நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு அதிகமாக தேவை. எங்கள் நாட்கள் முடிவடைந்து விடுமோ என்கிற ஒரு ஐயம் கூட உள்ளது. தகப்பனே, என்னை நோக்கி பார்க்கிறோம். ஏதோ வாசற்படியிலிருந்து வந்து நிற்கிறீர் தகப்பனே. எந்த நேரத்திலும் இந்த உலகத்தில் நீர் பிரவேசிக்க முடியும். ராஜாவே, என்னை நோக்கி பார்க்கிறோம். நோவாவின் காலத்து அடையாளங்களும் லோத்தின் காலத்தின் அடையாளங்களுமே அதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி, சம்பவத்துக்கு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. ராஜாவே, ராஜாவே, ராஜாவே. இறை அச்சம் என்பது இந்த வார்த்தைகள் கருத்துக்களையெல்லாம் தாண்டி நடைமுறையில் அந்த இறை அச்சம், மரியாதை, கீழ்ப்படிதல், உண்மை மெய்யாகவே உயர்த்தி நோக்கும், உயர்த்தி புகழும், உயர்த்தி வாழும், முதன்மைப்படுத்தி முன்வைத்து வாழும் இந்த வாழ்க்கையின் நிகழ்வுகள் முன்மாதிரியாக எங்கள் வாழ்க்கையில் தெரிய வர உதவி செய்யும். இன்று நாங்கள் மிகுந்த அவசியமான சத்தியங்களை காண இருக்கிறோம். தேவன் எங்களோடு கூட இருப்பீராக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே வழி நடத்தும் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்கிற விஷயத்தை தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் நாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்தோம். Book of 1 Peter chapter 3 verse 9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று அந்த ஒரு விஷயத்துக்கு பதிலாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதற்கு பதிலாக எது இருக்கக்கூடாது, எதுக்கு பதிலாக எது இருக்கணும் என்பதை இந்த முற்பகுதியிலே கிட்ட 8ஆம் வசனத்தில், மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மனதுருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவருமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கிடவன் என்று அநேக காரியங்களை பார்த்தோம். இன்று அதே அதிகாரத்தில் கீழே பார்க்கிறோம். பதினைந்தாம் வசனத்திலிருந்து நாம் 18ஆம் வசனத்தை தியானமாய்க்கொள்ள வாசிப்போம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில், அந்த ஏனெனில் முற்பகுதியிலிருந்து சொல்லி பிற்பகுதி இந்த ஒரு வார்த்தையை இணைப்பதற்கு ஆண்டவர் உபயோகிக்கிறதை பார்க்கிறோம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி
அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். குறிப்பாக இப்படி நாம் இந்த தவக்காலத்தில் முடிக்கும் தருவாயிலே நாளைய மறுதினம் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சிலுவை தியானத்தை ஒட்டிய நிலையில் இதை நாம் பார்ப்பது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது தான் சொல்கிறேன். போதிக்கிற எனக்கும் உங்களுக்கு தான் இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். யாரையும் ஒப்பிட்டு பார்த்து இவங்களோட நான் பெட்டர், அவங்களோட நான் பெட்டர், இவங்களெல்லாம் அப்படி வச்சுருந்தா நான் மாத்திரம் என்ன இழைச்சோன்னா நான் சளைச்சோன்னா இப்படிலாம் யோசிக்காதீங்க. there is no such comparison in the Bible. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த பட்சபாதம் உள்ளவர் அல்லங்கிற விஷயத்தையுமே நாம் எப்படி பட்சபாதத்தோடு இருந்து அப்புறம் பட்சபாதம் இல்லாமல் நடந்துக்கிறோமோ அப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் வச்சு தான் முதற்கண் நாம் அப்படி தான் ஒப்பிட்டு பார்க்குறோம். which is also wrong. அவர் தேவன், அவர் மனுஷகுமாரனாக வந்தவர். அவருடைய அந்த பர்சனாலிட்டி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இயேசு நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் தேவனை போல தான் இருக்கணும்னு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு இருக்கும்படி, தேவனுக்குள்ளே இருக்கும்படி, தேவனுக்காக இருக்கும்படி, அவருடைய மனவாட்டியா இருக்கும்படி. திருமண உறவுக்கு சொல்லியிருந்தாலும் என்ன அளவுக்கு தேவனோடு நாம் நெருக்கமாகவோ இல்லை அந்த உரிமையோடோ எந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக நம்மை அப்படி ஆண்டவர் அந்த மிகவும் ஆத்மார்த்தமான நெருக்கமான ஒரு உறவை, புனிதமான ஒரு உறவை, ஒரு மேன்மையான உறவை, உச்சகட்டமான உறவை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி வைத்திருக்கிறாரு. இதெல்லாம் ஸ்டில் அகேன் அண்ட் அகேன் நாம் மனுஷீகத்தில் தான் யோசிக்கிறோம். அதை பற்றிய தாற்பயங்கள் 10 degrees இருக்குதா, more than 77 degrees நாம் அப்படி தான் யோசிக்கிறோம். அவரை பற்றிய முழு விவரத்தை இந்த ஒவ்வொரு வாக்கியத்திலும் தேவன் சொல்லித்தான் இருக்கிறார். அதிரடியாக சொல்லியிருக்கிறார். அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக, அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராக. இப்போ கூட நான் யோசிக்கும்போது தான் மனசில் வருது, எஸ்தர் ராஜாத்தி தான். ஆனால் அவருடைய ராஜாத்தி என்கிற அந்த அந்தஸ்தில் அவள் தேவ திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு உயர்வு அவளுக்கு கிடைத்தது என்பதை அவள் நினைவு கூறும்படி, நினைவு கூர்ந்து செயல்படும்படி மொர்தெக்காயை கொண்டு தேவன் வலியுறுத்த வேண்டியிருந்தது, நினைவுபடுத்த வேண்டியிருந்தது. எஸ்தர் மறந்து போயிட்டா நினைவில் வச்சிருக்கா, அது மேட்ரு இல்லை. நேரம் ஓடிட்டுருக்கு, காலம் ஓடிட்டுருக்கு. ஆமானுடைய கொலைகார திட்டம் அந்த குறித்த நாளிலே 127 நாடுகளிலும் சிதறுண்ட யூதர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மேதிய பெர்சிய நாடு. ராஜா இயற்றிய சட்டத்தை ராஜாவே மாற்ற முடியாது, மாற்றணும்னு நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஆகாகியனவன், அமலேக்கியன் சந்ததியிலே வந்த ஆகாகியனவன், அவன் பூமியில் எங்கும் என்னைக்கு இருக்கக்கூடாது, அவன் அழிக்கப்பட வேண்டியவன் ஒருவனாக இருக்கிறவன். அவன் ஒரு ராஜாவுடைய பிரதானியாக மாறக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்தஸ்து வந்துருச்சு. ஒரு தேவ பிள்ளை, ஒரு ராஜா, முதல் ராஜா சவுல் ராஜா செய்ய தவறினதை அவன் அனுமதி தந்து அவன் விட்டுவிட்டதை தேவன் இங்கு ஒரு முழு இஸ்ரவேல் குலத்துக்கே வள வைக்க முடியும் சம்பவம் நிகழ்ந்து விட்டது. ரொம்ப கிரிட்டிக்கலான இஷ்யூஸ்.
முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்பது எவ்வளோ பொது வாழ்விலே, சரீர வாழ்விலே, உடற்கூறுக்கு அடுத்த வாழ்விலே, ஆன்மீகத்துக்கு அடுத்த வாழ்விலே, ஆவிக்கு அடுத்த வாழ்விலே, குணலட்சணங்களுக்கு அடுத்த வாழ்விலே நாம் கையாலே தொட்டு அனுபவிக்கிற பொருள், உடை, பொன், பெண், மண், உணவு, பானம், தண்ணீர், such a common matter. தண்ணிக்கு பதிலாக தண்ணி குடிக்கணும்னு நிர்பந்தம் இருக்கும், தண்ணிக்கு பதிலாக வேற ஒன்று கொடுக்க முடியாது. தண்ணியை சுத்திகரித்து டிஸ்டில் வாட்டராக கொடுத்தா செத்து போயிடுவோம், தெரியுமா உங்களுக்கு? will die. தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜன் நமக்கு இல்லை, அந்த ஆக்சிஜனோடு தண்ணி நமக்குள்ளே போகலைன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். கார்பன் டை ஆக்சைடு கூட அதில் இல்லை, சிஏ கிடையாது, கார்பனே இல்லை. ஹைட்ரஜன் தான், ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆயிடாது. இட் வில் கில் அஸ். இதெல்லாம் நம்ம கவனம் இல்லாமல் வாழ்கிறோங்கிறதுனால அந்த நீதியை நம்மளை அதை பழிச்சு காட்டுற மாதிரி, அதை அசட்டம் பண்ணி வாழ்கிறதுனால அது நம்ம மேலே அனுதாபப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போது மணவாட்டி இயேசு சாயலை மாறித்தான் ஆகணும், இயேசுடைய ஆட்டிடியூடு வரதான் வேணும். அவகிட்ட எதிர்பார்த்த அந்த உச்சகட்டமான கீழ்ப்படுதலை தேவன் அந்த ஒரு இடத்துக்கு போய் தான் தன்னுடைய ஜனத்துக்கு 127 நாடுகளில் இருக்க ஜனத்துக்கு தேவன் சகாயம் செய்ய முடியும், ரட்சணத்தை கொடுக்க முடியும், மீட்பை கொடுக்க முடியும், பாதுகாவலை கொடுக்க முடியும். அதனால என்ன சொல்வது, தாழ்மையில் இருந்த, தன்னுடைய அறிமுகத்தை இழந்த, அடிமையாக இருந்த ஒரு பெண்ணை ஆண்டவர் ராஜாத்தியாக்கி, இப்படிப்பட்ட காலத்திலே நீ உதவியாக இருக்கும் இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே. அப்போ என் ஜனத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி பார்க்கக்கூடும், எப்படி சகிக்கக்கூடும்? அந்த மாதிரி கவனத்தோடு தான் வாழணும். அந்த மாதிரி ஒரு செலவழிக்க வளர்ச்சி பெறணும், முதிர்ச்சி பெறணும். We have to quit our childishness. நம்முடைய சிறுபிள்ளைத்தனமான immature behavior, இதிலிருந்து டெய்லி நாம் விடுதலை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். என்னைக்கு ஒரு மலையாளமான ஒரு சவால் வரும் தெரியாது, என்னைக்கு மடுவலுவான ஒரு சவால் வரும் தெரியாது, வெவ்வேறு விதமான சவால் வரும். அதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக நமக்கு என்ன சம்பந்தமும், என்ன உறவும், என்ன ஒரு அறிமுகமும், என்ன ஒரு ஒப்பனையும் இயேசுவோடு மாத்திரம்தான். இந்த உலகத்தில் அவரை போல வாழ்கிறது கடினம்தான். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல, சாராதவன் அல்ல, நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்லாதது போல நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. என்னை இந்த உலகம் நேசித்திருக்குமானால் உங்களையும் நேசிக்கும், என்னை வெறுக்குமானால் உங்களையும் வெறுக்கும். உலக வரவேற்பு, உலக அங்கீகாரம் சிறிதும் பெரிதுமான விஷயத்தில், அற்பமும் சொற்பமான விஷயத்தில், அபாரமான விஷயத்தில் we constantly compare ourselves with what others think. நேற்றைய தினத்தில் கூட ஒரு ஊழியர் என்னோடு பேசினார். அப்போ பேசும்போது அதான், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு அந்தஸ்தில் வைக்கும்போது நாம் அந்தஸ்தை தான் பார்க்குறோமே ஒழிய அந்தஸ்திலே வைத்தவரை பார்க்க தவறிக்கொண்டே இருக்கிறோம். போதிக்கிறவர்களும் சரி, கேட்கிறவர்களும் சரி, அது உலக அந்தஸ்தோ இல்லை ஆன்மீக அந்தஸ்தோ. பாருங்க, உலக ரட்சகர், வழி, சத்தியம், ஜீவன், இப்படியே ஆண்டவருக்கு மாத்திரம் 300,000 மேலே புனைப்பெயர்கள் இருக்குது, வினைப்பெயர்கள், புனைப்பெயர்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் அவருக்கு சூட்டப்பட்டிருந்தாலும் கிறிஸ்து பிதாவை மாத்திரம்தான் பார்த்துட்டே இருந்தார், பிதாவை மாத்திரம்தான் உயர்த்தி பேசிகிட்டே இருந்தார். நான் எது சுயமாக செய்கிறதில்ல, சுயமாக பேசுகிறதில்ல, போகிறதில்ல, வரதில்லைங்கிறத
அவர் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். சீடர்களுக்கு அது தெரியணும்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இருந்தார், ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்போ நம்ம தலைவர் இன்னும் பயங்கரமாக முளக்கிறார் போல இருக்கே அப்படிலாம் அவங்க யோசனை. அவன் யூதாஸுக்கு அவர் மயங்கிட்டான். அப்பா 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 என்ன பெரிய ஆளாக்கும், என்ன உள்ளத்தில் இருக்கிறதான் சொல்கிறாரு. 5 அப்பா 2 மீன் 5000 பேர் மேலே போஷிக்கிறார், பயங்கரமான ஆளை வந்துட்டாரியா, நமக்கு இனிமேல் விடிவு, அரசியல் விடிவு அப்படின்லாம் அவன் நினச்சிட்டே இருந்தான். ஆனால் யூதாஸுக்கும் சேர்த்து தான் போதணும், மற்ற எல்லாத்துக்கும் தான் போதணும். எல்லாரும் கேட்க, பார்க்க, தொட, அவரோடு பழக ஆண்டவர் வெளிப்படை தன்மையோடு தான் பேசி அவளை வளர்க்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார், பயிற்றுவிக்கிறார். அந்த கான்செப்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? பதிலாகங்கிறத தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனை சித்தமான நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும், ஏனெனில் கிறிஸ்துவும். Why you should behave in such a manner? Why you are required to do a thing like this? ஏன் இந்த நிர்பந்தம், ஏன் என்ன எதிர்பார்ப்பு, ஏன் இந்த விதமான எதிர்பார்ப்பு? ஏன்னா கிறிஸ்துவும் அப்படிதான். நம்முடைய வரவேற்பு, நம்முடைய அங்கீகாரம், நம்முடைய நிராகரிப்பு எல்லாமே கிறிஸ்துவின் நிமித்தம் தான், கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து தான், கிறிஸ்துவை பொறுத்து தான். நாளை மறுதினம் ஒரு பாடலை பாடுவோம். அதில் இருக்க அந்த கோரஸ் தான் ரொம்ப ரொம்ப பலமான சத்தியத்தை சொல்கிறது. துரோகம் செய்யாதே, சத்தியத்தை விட்டு விலகாதே, மனம் போன போக்கிலே வாழாதே, நீயா ஒரு மனக்கோட்டையை கட்டி அதிலே உனக்கு பாதுகாவலாக இருப்பேன் என்று எண்ணாதே. நான் அந்த மாதிரி கருத்துல ஒரு பாடல் தான். So don't try to substitute. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா தான் வந்தார். கிள்ளுனா ரத்தம் வரும், அடிச்சா வலிக்கும், பலான அரைஞ்ச பல்லெல்லாம் கொட்டி போகும். அந்த துன்பத்தெல்லாம் அனுபவித்தார். அதெல்லாம் இறுதியிலே நடக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னே அவருக்கு வந்த புகழுக்கு அளவே இல்லை. எதையுமே அவர் காஞ்ச மாடு கம்பளை பண்ணுவார், பிடிச்சிக்கவே இல்லை. அதுதான் நம்ம கவனிக்கவும் பின்பற்றவும் நடைமுறைப்படுத்தவும் தவறுகிறோம். நமக்கு இப்படிலாம் கேள்வி இருக்குன்னா, இத்தனை 1000 ஆண்டு காலங்கள் ஒன்றும் நடக்கலை, வந்தவங்க போனோம், இதோட பெரிய ஆட்கள். இப்போ நம்ம மாத்திரம் என்னத்தை செஞ்சு கிழிச்சிட போகிறோம்? நம்ம செஞ்சு கிழிக்கிறோம், செய்யாமல் கிழிக்கிறோம், இல்லை கிழிக்காமல் வச்சுக்கிறோம். அவர் சொன்னதை செஞ்சு முடித்தோமாங்கிறது தான் அவனவனுக்கு அவளவளுக்கு தேவ நிமித்த வாழ்க்கை பாணி. God never compares our life with Polycarp. Polycarp one of the massive testimony. பெரிய ஒரு பிரபலியமான அநேகர் வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற பாத்திரங்களாக மாற்றின, பாதித்த, ஆக்கப்பூர்வமாக தாக்கம் செய்த ஒரு இரத்த சாட்சி. ஏராளமான இரத்த சாட்சிகளிலே அவர் ஒரு தனி தன்மை வாய்ந்தவர். பாலிகார்ப் நேரடியான யோவான் அப்போஸ்தலனுடைய சீடன். இதெல்லாம் நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். ஆனாலும் அவனவனுடைய அவளவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு அவளவளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆர்பியத்துக்கு தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். அதில் நான் ஒருத்தன், நான் முதல்வன் சொல்கிறேன், முதல் சீர்திருத்தம், அதுக்கான நான் முதலாவதாக இருப்பேன். ஆமாம், எல்லாம் இந்த வழியில் தான் போகிறாங்க அப்படிங்கிற அந்த மாப் சைக்காலஜி கிறிஸ்டியானிட்டிக்கு ஒத்து வராது. கிறிஸ்துவின் சீடனாக இருக்கும் விஷயத்தில், சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றும் விஷயத்தில் அது ஒத்து வராது. உலகம் கிறிஸ்டியானிட்டின்னு என்கிற ஒரு மதத்தை பின்பற்றுகிறது.
இயேசுவின் பெயரை சூட்டி கொண்டு இஷ்டம் போல வாழ்கிறது. பண்டை காலத்திலிருந்தும் அண்டை காலத்திலிருந்தும் அங்கே இங்கே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கதம்பமாக, ஒரு அவியலாக அநேக உபதேசங்களை, அநேக தாற்பயங்களை மனதில் வைத்து கிறிஸ்தவம் இன்றைக்கு கொடி கட்டி பறக்குது. அந்த கிறிஸ்தவத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிறிஸ்துவங்க வாடையே இருக்கு. அவங்க ஏதோ ஒரு பரிமாணத்தில் கிறிஸ்துவ பேரை சொன்னாலே அக்கிரமத்தை விட்டு விலகணும்னு அவங்களுக்குள்ள மனசாட்சியில் ஆண்டு எழுதின பிரமாணம் அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ கிறிஸ்துவும் அதான் ஹைலைட்டு. ப்ளஸ் அந்த கிறிஸ்துவங்கிறதுல நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களாக நீதி உள்ளவராக பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் பாடுபட்டதெல்லாம் பாவங்களின் நிமித்தம். நிதர்சனமாக நம்ம தான் யோசிக்கணும், பரிசுத்த நிமித்தம் என்னைக்காச்சும் நம்ம பாடுபட்டிருக்கோமா? டு பி ஹோலி, டு மெயின்டைன் our holiness, to contain our holiness, have we ever suffered? Have we taken any pains? தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம் என்பதிலே நாம் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். பட்டுவிடக்கூடாது என்று, தனிமைப்பட்டு விடக்கூடாது என்று, ஒண்டியா நம்மளை யாரும் விட்டுறக்கூடாது என்று நாம் நிறைய கவனம் செலுத்துகிறோம். which is not welcome. இன்னைக்கு காலையில் கூட குளிக்கும்போது எவ்வளோ புரிதலை தேவன் தந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பைபிள் ஸ்டடி ஒரு 4-5 பேர் கூடியிருக்கோம். ஆராதனை நேரம் ஒரு 100-150 பேர் கூடுறோம். அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல்ங்கிறாங்களே இங்கிலீஷில், அது மாதிரி ஒரு உணர்ச்சி பரவசம், அவ்வளோதான். பட் we have to walk the road alone. நாம் அந்த பாதையிலே தனிமையாகத்தான் நடக்கணும். பிள்ளைகளை பெறலாம் பெண்கள், ஆண்கள் பிள்ளை உண்டாகும்படி உதவி செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்தன, இருவரும் சேர்ந்து புருஷன் மனைவியாக பிரயாசப்படலாம். பட் you have to walk your way alone. பகிர்ந்துக்கிறோங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் விஷயம் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம், அனுபவிக்கணும். சாப்பாடை பகிரலாம், உடையை பகிரலாம், பணத்தை பகிரலாம், சொத்தை பகிரலாம், என்னெல்லாம் முடியுமோ பயந்து கொள்ள முடியுமோ அதெல்லாம் பயந்துக்கிறாங்க. கீழ்ப்படுதலை பயந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? You cannot. You have to show your own obedience. உங்கள் கீழ்ப்படுதல் உங்களுக்கு மாத்திரம்தான் உபயோகம். உங்கள் கீழ்ப்படுதல்னால அந்த பொறுப்பு பொதுவானதாகவோ குறிப்பானதாகவோ 2 பேருக்கு உள்ளதானதாகவோ தனித்தன்மை வாய்ந்ததாகவோ அதில் என்ன பாதிப்பை, என்ன ஆக்கப்பூர்வமான பாதிப்பை, திருப்பத்தை ஏற்படுத்துமோ, என்ன விதத்தில் தேவனை கண்களிலே அங்கீகாரம் பெறுமோ அதற்கு மாத்திரம்தான் அது உபயோகமாக இருக்கும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ கவனிங்க, இயேசு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்களுக்கு ஒரே தரம் பாடுபட்டார். இப்போ நமக்கு எவ்வளோ உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நாளை மெனக்கிட்ட என்னைக்கா ஒரு நாள் சூரியன் உணர்வு வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி வேணும் சொல்லுது. அதனால் நம்ம வீட்டாருக்காக நான் திறப்பின் வாயில் நிற்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், உடலை வருத்தி கொள்கிறேன், இப்படி மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெனன்ஸ், பிராயச்சித்தம் செய்கிறேன், பாவ நிவிருத்தி உண்டாகும்படி, கடவுளுடைய இரக்கம் என் குடும்பத்து மேல் உண்டாகும்படி நான் இதெல்லாம் செய்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் இதுங்களாம் கேட்குற மாதிரி இல்லை, இதுங்களாம் செவிடங்காதில் சங்கு ஊதுன மாதிரி இருக்குது, அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன், தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் பரிதாபப்படுவார். ஆர் யூ ஃபாலோயிங் மீ? அதான் அடுத்த பாயிண்ட். நான் அந்த பாயிண்ட் தான் முன்னாடி சொல்லியிருக்கணும். ஆனால் பேதுரு நிருபத்தை எடுத்தனால அது முன்னாடி இந்த ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றுங்கிற சீரீஸில் இன்னும் நிறைய இருக்குது. இருந்தாலும் இதுவே
உச்சக்கட்டமான ஒரு விஷயம். இயேசு அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதே நேரத்தில் வலது புறத்துக்கும் இடது புறத்துக்கும் வித்தியாசம் அறியாதுங்கிற ஒரு கம்பேரிசன் இருக்குது. வலது கை செய்கிறது இடது கை அறியாது இருக்கும்படி நீ உன்னுடைய தான தர்மங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் இருக்குது. ஆனால் வலது கையும் இடது கையும் வலது கைக்கு இடது கையும் இடது கைக்கு வலது கையும் மாற்றான் தாய் பிள்ளைகள் கிடையாது. They are not strangers to each other. My right hand is not a stranger to my left hand, and vice versa. அப்போ நம்முடைய வாழ்விலே தேவன் எதிர்பார்க்கிற நிதர்சனமான, இப்போ இன்னொரு வசனத்தை கொண்டே நான் உங்களுக்கு வியாக்கியானம் செய்ய விரும்புகிறேன். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம், The Book of Romans, chapter 12. மூணாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அல்லாமலும் என்ன அல்லாமலும் கிறிஸ்துவுக்கு உகந்த ஜீவ பலியான சரீரத்தை ஒப்பு கொடுத்த பிற்பாடு அது மாத்திரம் இல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். எவனானாலும். ஸோ இதில் விதி விலக்கே இல்லை. யார் வஸ்தி, யார் மட்டம், யார் முந்தி பிந்தி, ஆண் பெண், வாலிபன் கன்னியன், மூத்தவன் இளைவன், முந்தினோர் பிந்தினோர், அடிமை சுயாதீனன், யூதன் கிரேக்கன், இது ஒன்றும் மேட்ரு. எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து அளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாக எண்ண வேண்டும். ஏனெனில் அந்த கனெக்ஷன்லாம் எந்தெந்த கான்டெக்ஸ்டில் எப்படி ஆண்டவர் கோக்குறாரு பாருங்கள். நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல, நான் கண்ணுக்கு பதிலாக மூக்கை கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்லாதீங்க, யோசிக்காதீங்க. அது மாதிரி ஏதாவது முக்கியமாக தேவன் எதிர்பார்ப்பதுக்கு பதிலாக இதை நான் கொடுத்துட்றேன். நோ எக்ஸ்சேஞ்ச். கிறிஸ்து தான் அல்டிமேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார். அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதை விட இனிமேல் அதுக்கு பதிலாக அதற்கு இணையாக அதோடு கூட எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் கொடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அது அவரை பார்த்து அவர் எதிர்பார்ப்பதை புரிந்து ஒத்தாசையை கேட்டு அவரை சார்ந்து ஒரு திராட்சை செடியின் மேலே கொடி படர்ந்து அதில் இருக்கிறதான அந்த சாப், அந்த உயிர் நீரை நாம் அருந்தி பருகி உறிஞ்சி அது மூலமாக நாம் கனி கொடுக்கணும். அது மூலமாக நாம் தேவனை சித்தத்தை செய்து முடிக்கணும். காலத்துக்குமான செய்திகளை தான் இது வரைக்கும் நான் ஒவ்வொரு முறையும் உட்காந்து யோசிக்கும்போது, இது சொல்லலையா, நான் இதை சொல்ல தவறிட்டேனா, இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இன்னுமே கூட சில காரியங்கள் இருக்கும், தெரிந்தது அப்படியே மங்கி போயிருக்கும், இல்லை கேட்ராக்ட் ஆகி கண் பிறையினால் பார்க்க முடியாமே போகிறதுக்கு இருந்திருக்கும். அதனால் அதெல்லாம் தேவன் நினைவுக்கு கொண்டு வராரு. தெரிஞ்ச வரைக்கும் கீழ்ப்படியிலேயே தானே மேட்டர், தெரிஞ்ச அளவுக்கு. வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். பாயிண்ட். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகி நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணாமல், இதிலெல்லாம் தீர்வையை காணாமல், நோய் கொண்டவர்களாக இன்ஃபெக்ஷன்ஸோட
இப்போ இன்ஃபெக்ஷன் வந்து கொள்ளை நோய் போல் வெளியே தெரிய வரலாம். அந்த ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்போ சீல் படாததுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அகோரமாக இன்ஃபெக்ஷன் ஆகலாம், கேங்க்ரீன்ஸ் ஃபார்ம் ஆகலாம். இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் உள்ளே இருந்தே நம்மளை கொண்டுக்கிட்டே இருக்கும். இட் வில் கில், இட் வில் டேமேஜ் அவர் வைட்டல்ஸ். தெரியாமல் தான் நம்ம வந்து பார்த்துக்கலாம் மருந்தை போட்டுக்கலாம், அதான் பார்த்துக்கலாம். ஒன் டைம் கிளீனா சரீரத்தில் கழிவெல்லாம் சுத்தம் பண்ணிங்க சார். சிலத்து யூடியூப் இதில் வரும் இல்லை, நீங்கள் அப்போ ரொம்ப கலகலன்னு இருக்கலாம். உங்கள் நுரையீரல் சுத்தமாகவும், வயிறு சுத்தமாகவும், பெருங்குடல் சிறுங்குடல் சுத்தமாகவும், சிறுநீரகம் சுத்தமாகவும், அது சுத்தமாக, கல்லீரல் சுத்தமாக, எல்லாம் இதுக்கெலாம் இந்த மாதிரி கஷாயம் குடி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எல்லாம் போயிடுச்சுன்னா, எல்லாம் டாக்ஸின்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா உங்கள் சரீரம் தானாகவே ஒரு புத்துணர்ச்சி பெறும், அடுத்த கட்டமான வாழ்வுக்கு அது நகரும், பயணிக்கும். அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் கேட்க தான் செய்கிறோம். பாசிபிளி ட்ரூ, வெரி ட்ரூ ஆல்சோ சம்டைம்ஸ் ரிகார்டிங் சம் பீப்புள். ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா நொறுவை திங்கிறோம், கண்டதையும் திங்கிறோம். எல்லாம் ஒரு நாள் தின்னு கல்லை தின்னு கஷாயம் குடிச்சிட்டா ஜீரணமாகி நினைக்கிறோம். எந்த வயசில் ஜீரணம் எப்படி தெரியுதுல்ல? எல்லாத்துக்குமே ஒரு இடம் பொருள் ஏவல் இருக்குல்ல. இதெல்லாம் கேட்க இஷ்டப்படுறதே இல்லை. கேட்டாலும் எல்லாம் கேட்டதெல்லாம் தெரிஞ்சது தான். என்ன அசட்டைத்தனம், கேர்லெஸ்னஸ்னாலேயே நம்முடைய பந்தய பொருளை நம்ம இழந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லாத்தையும் நான் காத்துக்கொள்வேன், என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், யாரும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொன்ன இயேசு, ஏன் உனக்குள்ளதை நீ பிடிச்சிக்க உறுதியாக யாராவது பிடிங்கிட்டு போயிட போகிறாங்க ஏன் சொல்லணும்? இல்லை அவருக்கு என்ன வல்லமையும் குன்றிச்சா, இல்லை உத்தரவாதம் குன்றி போய்விட்டதா? காலகாலமாக கேட்குற நீங்களும் ஒரு மறுரூபத்தை நோக்கி, ஒரு எழுச்சியை நோக்கி, ஒரு பிரயோஜனத்தை நோக்கி, நடுப்பகல் சூரிய பிரகாசம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களை நீதி பட்டவர்த்தனமாக இந்த சமுதாயத்தில் ஒருவனுக்கு ஒருத்திக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தினதாக நீங்கள் காண்கிறீர்களா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவீர்களாக நம்மளை ஒவ்வொருத்தரும் பவுலை போல சொல்ல முடியுதா? கீழே வாசிக்கிறோம், ஒரே தொழில் இராதது போல. ஸோ யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஜாப், யூ டூ யர் ஜாப் ரைட். உன் வேலை நீ சரியாக செஞ்சதுனால ஏற்படுற மாற்றம், ருசி கூடுகிற ருசி, நிலைவரப்பட வேண்டிய விஷயம் படணுமே. எனக்கெலாம் அந்த தாளந்தில், எனக்கெலாம் இதெல்லாம் செய்ய முடியாது. ஓகே, உன்னால் என்ன செய்ய முடியாது, அதனால் செஞ்சதுனால கிறிஸ்துவின் சரீரம் என்ன பக்தி விருத்தி அடைந்தது, உன் ஆவி ஆன்மா சரீரம் எவ்வளோ பக்தி விருத்தி அடைந்தது, நீ என்ன அளவுக்கு ஜீவியம் வாழுகிறாய், எதை நீ விட முடிகிறது, எதை நீ பிடித்து கொள்ள முடிகிறது, எதில் நீ தொடர முடிகிறது, எதை நீ விரும்பாமல் இருக்க முடிகிறது. உன் பகுதியில் வாசித்தது போல் உதாசனத்துக்கு உதாசனத்தை, தீமைக்கு தீமை சரிகட்டாமல் எவ்வளோ இருக்க முடியுது, தீமை நன்மையினால் எவ்வளோ வெல்ல முடிகிறது. எல்லாம் அவருடைய கிருபை கவர் பண்ணிடும். அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு பிக்கப் another chance, பிக்கப் another day and another labor to make it ரைட்டுங்கிறதுக்கு தான் கிருபை கொடுக்குறாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரல, எனக்கு தெரியல. நான் ரட்சகன் அல்ல, நானே ரட்சிப்புக்காக தான், ரட்சிப்பு பூர்ணப்படுவதை நோக்கி பிரயாசப்படுகிறேன். So don't you have false hopes. ரட்சிப்பு கிரியைகளாலே இல்லாட்டினாலும் கிருபைனாலே தானாலும் ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியை செய்யணுங்கிறதுமே சரியாக எல்லா பகுதியிலும் வேதம் சொல்லுகிறதே. வெளிப்படையான நியாயப்பிரமாண காலங்களை ஆண்டவர் ஒழித்து நீக்கி உள்ளத்திலே பிரமாணத்தை எழுதி உயர்தர சைவ உணவும் அப்படின்னு சொல்கிறது போல் உயர்தரமான உயர்குல திராட்சை செடியாக நம்ம நட்டு இருக்கிறாரு. ஸோ தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே
நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். எல்லா வரத்தையும் தராதரத்தோடு தகுதியோடு இடறலுக்கு ஏதுவாக சந்தேகத்துக்கு ஏதுவாக முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டதாக சொல்லக்கூடாது. வரங்களை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. வரங்களை அதிமேதாவித்தனமாக வரங்களுக்கு நாம் அதிகாரி கிடையாது. we are not authors. we are not authors. we are only facilitators. we are beneficiaries. ஊழியம் செய்கிறோம். ஊழியத்தை விட்டுட்டு எவ்வளோ விஷயம் செய்கிறீங்க. சேவை என்ன சேவை? அறியாதவன் அறிவுக்கு வரணும், இருளில் இருக்க வெளிச்சத்தை காணணும், நோய்வாய்ப்பட்டவன் சுகமாகணும், அவிசுவாசமான வார்த்தைகளையும் பொல்லாத வார்த்தைகளையும் பேசுகிறவன் நல்ல வார்த்தைகளை பேசணும், விசுவாசத்துக்கு கடந்து வரணும். அந்த விசுவாசம் இயேசுவின் மேலே வசனத்து மேலே இருக்கிறதா இருக்கணும். இதுதான் அந்த ஊழியத்தின் அம்சங்கள். அது அந்த ரிசல்ட்டும் அந்த ஒரு ப்ரொக்ரெஷனும் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் வெளிப்படைத்தன்மையோடு பார்க்க முடியாமல் என்ன அப்புறம் ஊழியம் செய்கிறோம்? ஒருத்தருக்காக ப்ரே பண்ணணும், ப்ரே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. சில விஷயம் till we see break through ஃபாலோ பண்ணணும். ஃபாலோஅப் யாருமே பண்ணணும். பர்சனல் லைஃபே நம்ம திருப்பி சீர்தூக்கி பார்க்குறதில்ல. இன்றைக்கி கேட்டோமா, இன்றைக்கி இப்படிலாம் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி நான் அந்த ஆவிக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் ஒரு 1.5 hours or 2 hours புத்தி மேயாமல் இருந்துச்சு. இங்கே உட்காந்து புத்தி மேயறது இருக்குது, அது வேறு விஷயம். அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு அதுலேயுமே வடிகட்டி இருந்தோன்னு இருந்தால் வீட்டுக்கு போனோன்னு எப்படி ஆகிடுது? திரும்பி we go into the TV or some other matters. we don't come back to the thoughts we heard. இல்லை, இது எனக்கு வேலை, அதனால் என்னால் நினைக்காமல் இருக்க முடியல. நானே இப்படி நினைக்கிறேன், போதிக்கிறேன், சிந்திக்கிறேன்னால என் புத்தி மேய பார்க்கும்போது செருப்பை விட ஏதாவது கேவலமாக இருந்தால் அடித்து திருத்துறது. அது என்னத்தையோ பண்ணணும். இட் ஷுட் நாட் பி தேர். யோசிப்பேன் நான். 3.5 years தான், வெரி ப்ரீஃப் டைம். ஜீசஸ் வாட் அ மேன் இல்லை, வாட் அ காட், வாட் அ சேவியர். எவ்வளோ ஊழிய பழு, என்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வித் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் நீட்ஸ். முக்கிற மாதிரி தான் ஜனங்க வச்சுருப்பாங்க. ரொம்ப டீட்டெயிலாக இப்படி பைபிளில் எழுதலை, தேவையான அளவுக்கு நிறையவே எழுதியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது. தனிமையாக போய் ஆண்டவரோட நேரம் செலவு பண்ணார். ஒவ்வொருத்தரும் கொட்டின குப்பையெல்லாம் அவர் அள்ளி சுத்தம் பண்ணதுக்கே எப்படி இருக்கும். அந்த குப்பையே அவர்கிட்ட வராமல் போகிற போக்கில் அதெல்லாம் எரிஞ்சு போயிடுது. அது அவங்க விடுதலை ஆகிறாங்க. மேட்ரு எனக்கு புரிஞ்சது என்னென்னா, இயேசுக்கிட்ட எவன் என்ன குப்பையை கொட்டினானோ, வியாதியோ துக்கமோ நிந்தையோ அவமானமோ, அதை மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போகல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதை விட பியூட்டிஃபுல்லாக அவரோட இந்த 12 பேரில், அதுவும் இந்த 3 பேர் இன்னர் சர்க்கிள், பீட்டர், ஜான் அண்ட் ஜேம்ஸ், அவங்கக்கிட்ட கொட்டில குப்பையை. ஸ்தோத்திரம். உனக்கு தெரியுமா இன்றைக்கி அவங்க வந்துட்டு போனாங்க பாரு, எவ்வளோ அநியாயம் பாரு, அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். போகிற போக்கில் எல்லாம் எரிச்சு தள்ளிட்டு, he never took any dirt, any junk with him. போகும்போதெல்லாம் பிதாவிட்ட he had matters to talk, speak about, ask about. இதிலெல்லாம் நமக்கு நேரம் காலம் சமயம் கவனம் இல்லை. all the time thinking about somebody which is not related to us. இல்லைன்னா ஒரேடியாக சுயத்தை பற்றியே யோசிச்சுப்போம். நான் அதுவுமே ஏகப்பட்ட சிக்கல். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றியே யோசிக்கலை. இன்றைக்கி போயிட்டு வந்தேன், பத்திரமா வந்தேன், நன்றி ஆண்டவரே, நாளைக்கு போகிறேன், எனக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கு எனக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், என்னை காரி துப்பினாலும் சந்தோஷம், என்னை மாலை போட்டாலும் சந்தோஷம், இருக்கிறதையும் பிடிங்கிட்டாலும் சந்தோஷம், நான் உம்மை விட்டு என்னை பிரிக்காது, நான் உம்மை விட்டு பிரிவதில்லை. பிதாவும் சொல்கிறேன், நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த மாதிரி உயர்தரமாக வாழணும் ஆசை இருக்குமா இருக்கும் தெரியாது, அது உங்களுடைய உண்மையை பொறுத்து. ஆசைப்படுறீங்களா? இல்லை ஆசைப்படுறதுக்கு தான் சின்ன ஒரு துகளளவான முயற்சி எடுக்கிறீங்களா? எடுத்தால் அந்த ரீஜனில் இனி இருளே வரக்கூடாது, பொய்யே வரக்கூடாது, சாமே வரக்கூடாது, கோபமே வரக்கூடாது, சலிப்பே வரக்கூடாது, முகம் கொண்டுதலே வரக்கூடாது. அதை நீங்கள் செட்டில் பண்ணணும். ஒன் ஃபைல் ஆஃப்டர் another.
செட்டில் பண்ணால் தான் நீங்கள் முன்னேற முடியும். அப்படி பண்ணாலே திரும்பியும் ஒரு ஹோல் லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸுக்கு அப்புறம் விழுதுகள் போல் சில இருக்கும். திரும்பி we have to clean ourselves up. போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேச வேண்டியிருக்குங்கிறத ரொம்பவே தான் ஒவ்வொரு முறையும் உணர்ந்துக்கிட்டே இருக்கேன். ஆர்வ கோளாறுகள் இருக்குது, மனுஷியத்தினுடைய தாபங்கள், சபலங்கள், இல்லைன்னா தவிப்புகள், அழுத்தங்கள், தேவையில்லாத மாம்ச உணர்வு, கிளர்ச்சி, இதெல்லாம் ஏற்படும். அதுக்கு தான் நம்ம இறையாகாமல் போயிட்டே இருக்கணும். வசனத்தை தான் சொல்லணும். வசனத்தை சொல்கிறதுக்கு தான் ரொம்ப வரம் வேணும், ஞானம் வேணும், அறிவு வேணும், கிருபை வேணும். வசனத்தை வாசிக்கிறது, ரீடிங், திரும்பியும் எல்லாரையும் வாசிக்க வைக்கிறது, அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் அவசியமே. ஆனாலுமே வசனம் பேசுகிறது. இட்ஸ் எ லைஃப், இட் இஸ் லைஃப் அண்ட் ஸ்பிரிட். ஜீவனும் ஆவியமாக இருக்குது, இந்த பக்கங்களிலிருந்து உங்களுக்கு ஜீவன் வரணும். ஆவியானவருடைய கிரியை உங்களுக்கு தெரியணும், அவருடைய ஈடுபாடு, அவருடைய தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் வரணும். உடனே புகையை போல் அதெல்லாம் ரொம்ப ரேர் தான். அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் சொல்கிறாங்களாம், பார்த்து வாயை பழக்காதீங்க. அது அவங்களுக்கு அப்படியே அவங்களுக்கு அப்படி சூப்பர் நேச்சுரல் இவெண்ட் நடந்ததுனால என்ன லைஃப்பில் இருக்குது, என்ன கனி இருக்குது, என்ன வெற்றி இருக்குது, என்ன ஜெயம் இருக்குது, என்ன தேவசத்தை செய்து முடித்து எப்படி செலவழித்து போகிறார்கள். அதை பார்க்கணுமே ஒழிய அவங்களுக்கு நமக்கு மார்க் போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அவங்கள குற்றம் உண்டு குற்றமில்லை சொல்கிறதுக்கு நம்ம அதிகாரம் கிடையாது. அவங்க கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். அவங்க தவறாக பண்ணியிருந்ததாக மனசு சொன்னால் நாம் அதை ரைட்டாக பண்ணிக்கணும், அவ்வளோதான் மேட்டர். அந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி இருக்கா, அந்த அளவுக்கு பகுத்தறிவு இருக்கா, wonderful. So we should not repeat the mistake of any other servant of God. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். இல்லை அந்த இதுவரைக்கும் வாசிச்சதில் தரித்திருக்க கடவன், நிலைத்திருக்கணும். ஒரு நாள் கூத்துக்கு மீசையை சரித்தது போல் இங்கே இல்லை, நம்ம கூட இருந்தால் சரி, புதுசாக நமக்குள்ளே ஒரு நட்புறவில் யாரோ வந்தாலும் சரி, ஆர் தே கான்ஸ்டன்ட் இன் தேர் லைஃப்? நிலைவரமான ஆவியுடையவளாக இருக்காங்களா? நிச்சயமுடையவளாக ஓடுறாங்களா? ஆகாயத்தில் அடிக்கிறப்ப சிரமம் பண்ணாமல் டார்கெட்டை தாக்குறாங்களா? நம்ம சொன்ன புத்தியை நாமே நினச்சி திருப்பி வரணும். அன்றைக்கி அப்படி சொன்னீங்க, இன்றைக்கி இப்படி சொல்கிறாங்களா இல்லையா ஜனங்க? நாமே நம்ம யோசிக்கணுமே. நமக்குள்ளே உண்மை இருந்தால், அன்றைக்கி நான் அப்படி யோசித்தேன், இன்றைக்கி இப்படி யோசிக்கிறேனே, என்ன புத்தி எனக்கு? அன்றைக்கி அது வேணான்னு சொன்னேன், இன்றைக்கி வேணும்னு என்னமோ நிர்பந்தத்தை ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறேனே, தேவை இருக்கிறது போல் ஒரு காரியத்தை ஜோடிக்கிறேனே. யோசிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயம் பண்ண முடியும். பகிர்ந்து கொள்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். அதில் என்ன வஞ்சனை? அப்பா 2 அப்பா வேணும்னு சொன்னால், இல்லை 1 தான் இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட 2 அப்பா கொடுக்க முடிஞ்சால் 2 அப்பத்தை கொடுத்துருங்க. 1 சேர்த்து கொடுத்தா ஓகே தான், சேர்த்து கொடுங்கன்னு கடவுள் கட்டாயப்படுத்தலை. ஆனால் ஒருத்தன் 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணால் 2 மைல் தூரம் போகணும்னு சொல்கிறாரு. உங்கள்கிட்ட ஒருத்தன் சட்டையை கேட்டால் மேல் அங்கேயும் சேர்த்து கொடு அப்படின்னு சொல்கிறாருல்ல, சொல்லியிருக்காருல்ல. ஸோ அந்த ஆயத்தம் தான் நமக்கு வேணும். இப்போ அந்த எல்லாம் எதுக்குள்ளே வருது? இயேசு கிறிஸ்து அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்களுக்காக ஒரே தரம் பாடுபட்டார். நம்ம நினைக்கிற பாவம் திருப்பி இந்த சமுதாய விரோதமான பாவம், அந்த தலையான பாவம் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கேன், அந்த மாத்திரம்தான் நினச்சிட்ருக்கோம். தேர் ஆர் அதர் திங்ஸ் விச் ஹிண்டர் அஸ் டு என்டர் இன் டு காட்ஸ் கிங்டம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு,
குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாயில் உண்டாகிற சந்தோஷம். தேவராஜ்யத்தை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்காரு. அது எதுவுமே உங்களுக்கு புரியலன்னா ஓகே, ரோமர் 14:27 மாத்திரம் கொட்டை எழுத்த ஒரு பெரிய அட்டையில் எழுதி, பிழை இல்லாமல் எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க, வாசிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. புசிப்பு குடிப்பு. என்னங்க எவ்வளோ முக்கியமான காரியங்களுக்கு இதை மாத்திரம் சொல்லியிருக்கா? புசிப்பு இல்லை, நீங்கள் கடவுள்னு தப்புலாம் பண்ணல. இப்போ கூட்டம் முடிஞ்சாலும் வீட்டில் போய் என்ன செய்ய போகிறீங்க? சாப்பிட தான் போகிறீங்க. பெரிய சாப்பாடு சாப்பிடல, பிரியாணி சாப்பிட்றனாலும் கஞ்சியாவது குடிக்க போகிறீங்க. பரவாயில்ல, வந்து மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயின் இந்த வர வார்த்தையினால் பிழைப்பா, நீ சாப்பிடாம படுக்க போகிறீங்களா? திடீர்னு ஒரு சந்தேகம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக, வயிறு கெட்டு போயிடக்கூடாது, நாளைக்கு கச்ச கையன்னு ராத்திரி எழுந்துச்சி தொந்தரவு பண்ணக்கூடாது, கொஞ்சமாக லைட்டாக, எப்படி லைட்டாக டிஃபன். சாமிக்கு நமக்கு புத்தி தெரியும், நமக்கும் சாப்பாடுக்கும் ரொம்ப உறவு. சோத்திரம். ஜென்ம உறவு, காலகாலமான உறவு. நீங்களே நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய கேவலங்களை நம்மளை பார்த்து நம்ம ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டாலும் சூடு சொரணையோட அதை விடுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். எனக்கு அது மாதிரி எடுத்து நான் அனுபவித்ததுண்டு, அனுபவிக்காமல் நானும் இந்த மாதிரி ஒரு சப்பக்கட்டில் போகிறது உண்டு, பார்த்துருக்கேன். பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை, நீங்கள் வெறும் வயிறாக படுப்பேன், என்ன ஆகிட போகுது பார்ப்போம், எதோ ஆகிடுது, அப்படி ஆனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியம் படுத்து ஒன்றும் ஆகலை. நல்லா தான் கலாகலம் தான் இருக்குது, நல்ல தூக்கம் வந்திருக்கு. சாப்பிடாமல் படுத்தா நல்ல தூக்கம் வருது, சாப்பிட்டா தான் கட்டாமுட்டான் இருக்குது. ஏஞ்சி திரும்பி தண்ணியை கூடி அதை பண்ண அதை சோத்திரம், அதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு இல்லை, எனக்கு சோத்திரம். நீங்கள் தான் யோசிக்கணும். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். முதலாளிக்குன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை வச்சுருக்காரு பாருங்கள், அவன் ஜாக்கிரதையாக இருக்கணும். He has to be very careful. People in authority who think they have an authority, you have to be very careful. இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே இரக்கம் செய்யணும். ஒவ்வொன்றுமே நீங்கள் யோசிக்கணும். இரக்கத்துக்கு பதிலாக கிறக்கம் கொள்ளக்கூடாது. ஒவ்வொன்றையும் பிரித்து மேய்ங்க. எவ்வளோ விஷயத்தை பீராயிறீங்க, எவ்வளோ வேண்டாத விஷயத்தெல்லாம் பீராயிறீங்க, வேண்டிய விஷயத்தை பீராயிங்க. வாட் ஆர் த nuances in every attitude? இரக்கத்துக்குள்ளே எவ்வளோ ஓட்ட ஒழுசல் இருக்குது, அதெல்லாம் நீக்கணும். அதில் ஒரு கிளாரிட்டி வேணும், அதில் ஒரு நன்மை தன்மை வேணும், பண்பு பணி வேணும், பாசம் வேணும், எரிச்சல் இருக்கக்கூடாது, அதில் ஒரு காரிய கிறுக்குத்தனம் இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறார், உற்சாகத்துடனே செய்கிறார். இறக்கம் ஒவ்வொரு தடையும் அதுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கு. சலிச்சுக்கிட்டு செய்யாதீங்க, நிர்பந்தத்தோடு செய்யாதீங்க, சந்தோஷமாக செய்யுங்க. நீங்கள் இரக்கம் பெற்றீங்க, இரக்கம் செய்யுங்க. இப்போது அந்த எந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் பார்க்கணும், ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. எல்லா அவயத்துக்கும் ஒரே தொழில் இராதது போல் எல்லாரும் இந்த மாதிரி இரக்கம் செய்ய உற்சாகத்துடன் இரக்கம் பாராட்டுற மாதிரி முடியாது. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு கிருபை தேவன் தந்திருப்பார், அவங்க அப்படி தான் இரக்கம் பாராட்டணும். நம்ம போய் ரொம்ப இறங்கிறாதீங்க, அவங்க பயங்கரமான ஆள், நீங்கள் ஏங்க சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட தேடி வந்தால் நீங்கள் அவங்கள பயங்கரமான ஆள்னு சொல்லுங்கள், பயங்கர தீவிரவாதின்னு சொல்லுங்கள், அது உங்கள் பாடு. இன்னொருத்தர் வந்து இறங்குறாங்கன்னா அது அவங்களுக்கும் கடவுளுக்குரியது. எல்லாத்துலேயும் தேவன் பொது அறிவு கொடுத்துருக்கிறாரு, ஞான அறிவு கொடுத்துருக்கிறாரு, வேத அறிவு கொடுத்துருக்கிறாரு. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்க. அந்த ஹோல் அதிகாரமே நீங்கள் வாசிக்கணும். ரோமர்கள் 12ஆம் அதிகாரத்தில்
எதுக்கு பதிலாக எது செய்யக்கூடாது, ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது, அறிவு குறைவு இருக்கக்கூடாது, மூர்க்கம் இருக்கக்கூடாது, மதியனம் இருக்கக்கூடாது, வீம்பு இருக்கக்கூடாது, வீராப்பு இருக்கக்கூடாது. சரீரத்தில் அவயவம், நம்ம எல்லாரும் இந்த சரீரத்தில் ஒவ்வொரு அவயவம் ஒருவருக்கொரு நாம் தேவை. சபைகளிலே, குடும்பங்களிலே, புருஷன் மனைவியிலே தேவனோட நம்ம ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் யோசிங்க. பட்டிமன்றத்தில் பேசினாதானா? தேவனோட உங்களுக்கு ஒற்றுமை இருக்கா? ஆர் யூ ஒன் வித் காட்? டு யூ ஹாவ் யூனிட்டி வித் காட்? டு யூ ஹாவ் கோஆப்ரேஷன் வித் காட்? நெருக்கத்துக்காக தான் இந்த உறவு. நம்ம தேவனிடத்தில் நெருங்குறோமா? தேவன் நம்மகிட்ட நெருங்குறாரா? ரெண்டு பேர்கிட்டையுமே டிஸ்டன்ஸ் இருக்கே. அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அவருக்கு சமீபமாக வாங்க, அவர் உங்களுக்கு சமீபமாக வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன தான் நம்ம லைஃப்பில் நடக்குது? இது ஒரு ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என் கடமை முடிஞ்சிச்சு. ஐ அட்டெண்டட் பைபிள் சண்டே சர்வீஸ், ஸ்பெஷல் மீட்டிங்ஸ், ப்ரேயர் மீட்டிங், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர், திஸ் அண்ட் தட் இப்படின்னு சொல்லிட்டு வி திங்க் வி ஹவ் டன் த ஜாப் அப்படின்னு நினச்சி போயிட்டே இருக்கோம். கிறிஸ்துவின் ஆலயம் கட்டப்பட்டதா? நாமே அந்த ஆலயம், தனித்தனியாக ஆலயம், நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மகிமையின் ஆலயம் நம்ம மத்தியிலே தேவன் உலாவுகிறார். ஹேஸ் இட் கம் ட்ரூ? பெண்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சமாதானம் சந்தோஷமாக இருந்தாலே அதுவே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் தான். அதனாலேயே ஒரு பெரிய கூட்டம் கர்த்தரை தேடி வரும். குடும்ப உறவுகளை நீங்கள் எவ்வளோ கட்டி காக்கணும், அதில் உங்களுக்கு சரியான பங்கு இருக்குது. குடும்பங்கள்லாம் பெருகுது, ஆனால் பெரிய சிறுத்து இருக்குது. அது அந்த மாதிரி ஒரு பேரடாக்ஸ் பார்க்குறீங்களா? முரண்பாடை. பிள்ளைங்க வளர்ந்து பெறுறாங்க, எல்லாம் தனித்தனியாக போயிடறாங்க. கூட்டு குடும்பமாக இருக்கணுங்கிற தேவ சித்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்திருக்கிறாங்க பண்டைய காலத்தில், வேத காலத்தில், யூத பாரம்பரியத்தில் கூட்டு குடும்பம்தான். ஆனால் கூட்டு குடும்பம் ஆனாலும் தனித்தனி குவார்ட்டர்ஸ். மேலே கல்யாணம் ஆன பையன் இருப்பான், இந்த பக்கம் அப்படி தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன். அது மேட்டர் இல்லை. சேர்ந்து வாழணும். உறவு தூரமாக இருந்தாலும் உறவில் இருக்கிறோமா, இல்லை உரசிக்கிட்டே இருக்கோமா? ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கா? இஸ் தேர் எனி பீஸ்? இஸ் தேர் எனி ஜாய்? இஸ் தேர் எனி எக்ஸ்சேஞ்ச், கிவ் அண்ட் டேக், ஸ்பெண்ட்? அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம செலவு பண்ணுறோமா? எவ்வளோ ஒரு குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ நிறைய அதான் மல்லாக்கை படுத்து துப்புனா நம்ம மேலே தான் விழும். மல்லாக்கை படுத்து துப்புனா நம்ம மேலே தான் விழும். We have to face these naked truths. கிறிஸ்துவும் அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராக நமது பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அது எப்போ கம்ப்ளீட் ஆகுது? மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிறார். அப்படின்னா இஸ் கிவிங் அப் இஸ் ரைட்ஸ். சட்டம் பேசலை, எனக்கு உரிமை இருக்குது அப்படி இப்படின்னு. சரீர மாம்சத்திலே கொலைன்னா கத்தியத்து குத்திக்கிறது இல்லை, தற்கொலை இல்லை. மாம்சத்தை சிலுவையில் அறைகிறார். மாம்சம் ஐயோ மீன் கத்துது, நீங்கள் எதுக்கு நீங்கள் போய் இவங்களுக்காக என்ன? எல்லாம் துரோகிகள், மோசமானவனுங்க. அதுக்கு தான் என்னை கடவுள் அனுப்பியிருக்காரு. நான் மரிக்க தான் வந்தேன், மரணத்தை மரணத்தாலே வெல்லும்படி தான் வந்தேன். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியிலே அவருக்கு தொய்வு ஏற்பட்டதான், ஆவியிலே கலங்கினார்னு வேதம் சொல்லுது. ஆனால் அந்த உச்சக்கட்டமான சவாலிலே என் சித்தத்தின்படியே இல்லை உங்கள் சித்தத்தின்படியே ஆட்டுன்னு சொன்னோன்னே தேவதூத அவரை பணிவிடை செய்தார்கள். எதுக்கு பணிவிடை செய்தார்கள்? சித்தம் செய்வதற்கு. ஓகே, ஜெபிப்போம்.